வர்க்கலா போனா மிஸ் பண்ணக்கூடாத 2 விஷயம். ஒன்று அங்கே இருக்க கஃபேல கிடைக்கிற சீ ஃபுட்டு, இன்னொன்று இந்த சன்செட்டு. இந்த மாதிரி ஒரு வியூவில் ஒரு ட்ரிங்க்கு, அப்படியே சைட் டிஷ்ஷாக ப்ரானு. அப்படி என்ன கஃபேல என்னெல்லாம் சாப்பிட்டோன்னு சொல்கிறேன். வர்க்கலா போன உடனே ரூம் செக்இன் பண்ண அடுத்த நிமிஷம் நேரா கிளிஃபுக்கு ஒரு 12:30 மணிக்கு போனோம். அங்கே லஞ்சுக்கு கூட்டமாக இருந்த ஒரே ஸ்பாட் இதான், டட்டோரஸ். உட்கார்ந்து இந்த சீஸ் ஆம்லேட்டு, சில்லி பீஃபு அண்ட் ஒரு ட்ரிங்க்கு டேஸ்ட் பண்ணா கேரளா ஸ்டாண்டர்டுக்கு ஃபுட் வாஸ் ஓகே. ரூமுக்கு போய் ஒரு சின்ன தூக்கத்தை போட்டு கரெக்டாக 5 மணிக்கு அகைன் கிளிஃப் சைடு வந்தோம். அப்படியே ஒரு வாக்கிங்கை போட்டா அங்கே எங்கே பார்த்தாலும் வியூ இப்படி தான் இருக்கும், கண்ணுக்கு குளிர்ச்சியா. அப்படியே டைம் ஆக ஆக எல்லாரோட ஃபோனும் வெளியே தான் இருக்கும். காரணம் இந்த சன்செட்டு. இந்த டைம்ல வர்க்கலா கிளிஃப்ல இப்படி தான் இருக்கும் கைஸ் வியூ. டக்குன்னு டைம் வேஸ்ட் பண்ணாம கிளஃபோட்டி அங்கே போய் என்ன வேணும் சூஸ் பண்ணிட்டு போய் உட்கார்ந்தா சன்னு மறைய மறைய ஃபுட்டு வந்துச்சு. ஒரு ட்ரிங்க்கு அண்ட் ஒரு ஜம்போ ப்ரான். அந்த ஸ்பைசி ப்ரானு, ட்ரிங்க், அந்த பியூட்டிஃபுல் சன்செட்னு அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சோம். ஹலோ 25. இந்த ஸ்பாட் பார்க்க கொஞ்சம் வைபா இருந்தது. உள்ள போய் ஒரு ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் ஒரு வாட்டர்மெலன் ட்ரிங்க். ஆயில் கம்மியா சொன்ன ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிலோட வந்துச்சு. பட் டேஸ்ட் வாஸ் குட். சர்வீஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருக்க டெசர்ட்டுக்கு நெக்ஸ்ட் பிளேஸ் போயிட்டோம். லுமுமா. இது ஒரு வீகன் ஸ்பாட். உனக்கு அங்க என்னடா வேலைன்னு கேட்டீங்கன்னா, ஸ்பாட் ஆம்பியன்ஸ், சீட்டிங்னு சும்மா சூப்பரா இருக்கும். உள்ள போய் ஒரு கேரட் கேக்கு அண்ட் கோகனட் ஐஸ்கிரீம். வீகன் டெசர்ட்லாம் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன், பட் இட் வாஸ் குட். என்னோட வர்க்கலா ஃபர்ஸ்ட் டே இப்படிதான் போச்சு. நெக்ஸ்ட் டே என்ன ஆச்சுன்னு அப்புறமா சொல்றேன். பை.